ஹலோ ஆல், வெல்கம் டு ஹோம் ஸ்கெட்ச். நாம் இன்றைக்கி நார்மலான ஒரு ஹவுஸ் பிளான் பற்றி பார்க்காம டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டெய்னர் ஹவுஸ் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பட்ஜெட் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் கண்டெய்னர் ஹவுஸ் மெத்தட். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டுறதுனால பட்ஜெட் வைஸ் பார்த்தோம்னா 30 to 40% வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஓகே, இந்த கண்டெய்னர் ஹவுஸில் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் கார் பார்க்கிங், லிவிங், ஆஃபீஸ் ரூம், ஒரு ஜிம், கிச்சன் அண்ட் டைனிங், ஒரு காமன் டாய்லெட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம். இதுதான் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட். ஸோ கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி இது எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஒரு கண்டெய்னருடைய ஸ்டாண்டர்ட் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 feet வித் அண்ட் லென்த்து பார்த்தோம்னா 20 feetலேயும் அவைலபிளாக இருக்குது, 40 feetலேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த ஹவுஸ் டிசைன் பண்ணுறதுக்காக 40 feet கண்டெய்னர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 8 feet வித் அண்டு லென்த்து பார்த்தோம்னா 40 feet. அதாவது ஒரு கண்டெய்னரோட ஏரியா பார்த்தோம்னா 320 square feet வரும். அண்டு ஹைட்டு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டாக 8 feet 6 inch தான் இருக்கும். அதாவது ஒரு கண்டெய்னரோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 8 feet வித் 40 feet லென்த் அண்டு ஹைட் பார்த்தோம்னா 8 feet 6 inch. ஸோ நாம் இந்த ஹவுஸ் டிசைன் பண்ணுறதுக்காக டோட்டலாக 6 கண்டெய்னர் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் 4 கண்டெய்னர், ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர். டோட்டலாக 6 கண்டெய்னர் யூஸ் பண்ணி இந்த ஹவுஸ் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரோட அவுட்லைன் ஸ்கெட்ச். அதாவது இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, டோட்டலாக 4 கண்டெய்னர். இந்த சென்டரில் வர பார்ட்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக இங்கே 2 கண்டெய்னர், இங்கே 2 கண்டெய்னர். இந்த கண்டெய்னரும் ஃபுல் சைஸில் தான் இருக்கும். பட் நம்ம இந்த லென்த் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த பார்ட்ஸ்லாம் கண்டெய்னரோட பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இங்கே 2, இங்கே 2, 4 கண்டெய்னர். இந்த எல் ஷேப்பில் இருக்குல்ல இந்த இடம் பார்த்தோம்னா நம்ம நார்மலாக எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் அந்த கண்டெய்னர் ஹவுஸோட கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். அந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தோம்னா 23 feet அண்ட் இந்த மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா 15 feet 3 inch. நம்ம தாராளமாக 3 கார் கூட இந்த பிளேஸில் பார்க் பண்ணிக்க முடியும். அண்டு மெயின் டோர் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த மெயின் டோர் உள்ளே என்ட்ரு ஆனோன்னா பார்த்தீங்கன்னா லிவிங். இந்த லிவிங்கோட சைஸ் பார்த்தோம்னா 15 feet அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 15 feet 6 inch. நம்ம டிவி யூனிட், சோஃபா அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்ட்டு இங்கேயே பிளான் பண்ணி காமிச்சிருக்கோம். லிவிங் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 250 square feet பக்கம் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பிளேஸில் பார்த்தோம்னா ஓப்பன் கிச்சன் அண்ட் டைனிங். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 10 feet 4 inch அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 15 feet 6 inch. இதுதான் அந்த ஓப்பன் கிச்சன் அண்ட் டைனிங்கோட மெஷர்மெண்ட். அண்ட் கிச்சன் ஸ்டேஜ் பார்த்தோம்னா நம்ம 12 feet லென்த்துக்கு கொடுத்துருக்கோம். இந்த பேண்ட்ரின்னு காமிச்சிக்கிறது ஒரு செல்ஃப், ஒரு ஷோகேஸ்க்கான இடம். இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பேண்ட்ரிங்கிறது ரெஃபரன்ஸ்க்காக காட்டியிருக்கேன். இது 3Dயில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அண்டு கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரூம். அந்த ஸ்டோரேஜ் ரூமோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 4 feet 3 inch அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 4 feet. இதுதான் அந்த ஸ்டோரேஜ் ரூமோட மெஷர்மெண்ட். அண்டு கிச்சன்லேயே பார்த்தோம்னா இன்னொரு டோர் பேக் சைடு போகிறதுக்காக நம்ம ஒரு டோர் கொடுத்துருக்கோம். நம்ம ஹாலில் இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு காமன் டாய்லெட். அதாவது ஸ்டேர் கேஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ்லாம் பார்த்தோம்னா மேலே தான் வரும். நம்ம ஸ்டேர் கேஸ் இங்கே ஏறுறதுனால இந்த பிளேஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு 7 feet ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ இதுவரையே நம்ம என்ட்ரு ஆக முடியும். இதுவரையே நம்ம என்ட்ரு ஆகணும்னா ஒரு காமன் டாய்லெட். அந்த காமன் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 11 feet 3 inch அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 4 feet 6 inch. பேசேஜோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 3 feet 9 inch இருக்கும். அந்த பேசேஜ் வழியாக நேராக போனோம்னா லெஃப்ட்டில் பார்த்தோம்னா ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 11 feet 3 inch அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 8 feet 2 inch. இதுதான் அந்த ஆஃபீஸ் ரூமோட மெஷர்மெண்ட். அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா லெஃப்ட்டில் பார்த்தோம்னா ஜிம். இந்த ஜிம்மோட மெஷர்மெண்ட் பார்த்தோம்னா 15 feet 3 inch அண்ட் 10 feet. நம்ம நார்மலாக கட்டுற பில்டிங் மாதிரியே இதுவுமே பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஸ்பேசியஸாக தான் இருக்கும். ஸோ டோட்டலாகவே இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர். கார் பார்க்கிங் அண்ட் இந்த பக்கம் மெயின் டோர் இருக்குது. மெயின் டோர் வழியாக என்ட்ரானு ஒரு ஹாலில் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா கிச்சன் அண்ட் டைனிங். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் ரூம். அண்ட் இந்த லெஃப்ட் சைட்லாம் பார்த்தோம்னா காமன் டாய்லெட், ஆஃபீஸ் ரூம் அண்டு ஜிம். அண்ட் பேக் சைடில் எக்ஸிட் ஆகிறதுக்காக ஒரு எக்ஸிட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். பேக் சைடில் ஒரு டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த கண்டெய்னர் ஹவுஸோட கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். இதுதான் அந்த கண்டெய்னர் ஹவுஸோட ஃபஸ்ட் ஃப்ளோர் அவுட்லைன் ஸ்கெட்ச். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா 4 கண்டெய்னர் வெர்டிக்கல் டைரக்ஷனில் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன்று. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த கண்டெய்னர் ஹவுஸோட ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். அதாவது நம்ம அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த படிக்கட்டு பார்த்தோம்னா அது வழியாக அப்படியே மேலே ஏறி வரும். ஏறி வந்தோம்னா லெஃப்ட்லேயே பார்த்தோம்னா ஒரு சின்ன லாண்ட்ரி ரூம், அதாவது வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறதுக்கான இடம்.
அதோட சைஸ் பார்த்தோம்னா 4 ஃபீட் அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 4 ஃபீட். அப்படியே நேராக பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 13 ஃபீட் 6 இன்ச் அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 15 ஃபீட். இந்த பெட்ரூம்லேயே நம்ம வந்து அட்டாச்சு டாய்லெட் அண்டு வாக்கின் கிளாசெட் கொடுத்துருக்கோம். அதாவது வந்து ஒரு ட்ரெஸ்ஸர் யூனிட் மாதிரி இந்த ஃபுல் லென்த்துக்கு கபோர்டாகவே இருக்கும். இதான் வந்து வாக்கின் க்ளோசெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாக்கின் க்ளோஸோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 13 ஃபீட் 4 இன்ச் அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 5 ஃபீட். இது ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸிங் வச்சுக்கிறதுக்கான கபோர்டாக இருக்கும். அண்ட் அட்டாச்சு டாய்லெட் பார்த்தோம்னா அந்த வாக்கின் க்ளோசெட் உள்ளே வந்து தான் போகிற மாதிரி இருக்கும். அந்த அட்டாச்சு டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 9 ஃபீட் அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 5 ஃபீட் 6 இன்ச். அண்ட் இந்த பெட்ரூமில் இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்து பால்கனி கொடுத்துருக்கோம். இந்த பால்கனியோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 10 ஃபீட் 6 இன்ச் அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 6 ஃபீட் 6 இன்ச். அண்ட் இந்த வாக்வே வழியாக நம்ம வந்து ரைட்டில் போனோம்னா இன்னொரு பெட்ரூம். அந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 11 ஃபீட் 6 இன்ச் அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 15 ஃபீட். அந்த டிவி யூனிட் பெட் அதெல்லாம் நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சும்மா ரஃபாக காட்டியிருக்கோம். இந்த விண்டோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தில் ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்துருக்கோம். 3Dயில் பார்க்கும்போது இந்த ஏரியா வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அப்புறம் அந்த அட்டாச்சு டாய்லெட் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா 6 ஃபீட் அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 5 ஃபீட் 6 இன்ச். இந்த பெட்ரூமில் பார்த்தோம்னா அந்த வாக்கின் க்ளோசெட் வராது. நம்ம வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரு கபோர்டு மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமில். அண்ட் இந்த பெட்ரூம்க்கு வராமல் அந்த வாக்வே வழியாக சென்டரில் பார்த்தோம்னா அந்த ஒரு ஓப்பன் டெக், அதாவது ஃபுல்லாக வந்து ஒரு பருகுடா மாதிரி மேலே வந்து ரூஃப் வந்துடும். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒரு சிட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்கோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 16 ஃபீட் அண்ட் இந்த மெஷர்மெண்ட் 24 ஃபீட். இதுதான் வந்து டெக்கோட மெஷர்மெண்ட். ஸோ டோட்டலாக ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டேர் கேஸ் ஏறி வரும். ஏறி வந்தோம்னா லெஃப்ட்டில் பார்த்தோம்னா அந்த லாண்ட்ரி ரூம், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா அந்த பெட்ரூம். அந்த பெட்ரூம்லேயே ஸ்லைடிங் டோர் கொடுத்து பால்கனி அண்ட் இந்த சைடு பார்த்தோம்னா வாக்கின் க்ளோசெட் அண்ட் உள்ள அட்டாச்சு டாய்லெட். அண்ட் தென் இந்த வாக்வே வழியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இன்னொரு பெட்ரூம் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு போனோம்னா ஓப்பன் டெக். ஸோ இதுதான் அந்த கண்டெய்னர் ஹவுஸோட ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான். இதான் அந்த கண்டெய்னர் ஹவுஸோட கிரவுண்ட் ஃப்ளோர் 3D வியூ. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். இதான் அந்த கார் பார்க்கிங். மெயின் டோர் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. அப்படியே என்ட்ரி ஆனோம்னா அந்த ஹால், லிவிங் சொல்லுவோம்னா அந்த ஹால், டிவி யூனிட், சோஃபாலாம் நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ், ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ். அண்ட் இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா கிச்சன் அண்ட் டைனிங் அண்ட் பேண்ட்ரி சொன்னோம்ல ஷோகேஸ் மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ 3Dயில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பேண்ட்ரிங்கிறது இப்படி தான் இருக்கும். அண்டு ஸ்டோர் ரூம் பார்த்தோம்னா அதான் இது. ஸ்டோர் ரூமுக்குள்ளே ஒரு 1 ஃபீட்டுக்கு வந்து ஒரு கபோர்டு மாதிரி கொடுத்துருக்கோம் கிச்சன் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக. அண்டு பேக் சைடு பார்த்தோம்னா ஒரு டோர் கொடுத்துருக்கோம். அண்டு ஹால்லேருந்து லெஃப்ட்டில் பார்த்தோம்னா இதான் காமன் டாய்லெட். அண்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா இதான் அந்த ஆஃபீஸ் ரூம். அண்ட் ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம லெஃப்ட்டில் பார்த்தோம்னா அந்த ஜிம். ஸோ இதுதான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோருடைய 3D வியூ. இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோருடைய 3D வியூ. நம்ம அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரோம். மேலே வந்தோம்னா லெஃப்ட்டில் பார்த்தோம்னா அந்த லாண்ட்ரி ரூம், வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இது. நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக என்ட்ரி ஆனோன்னா பெட்ரூம். அந்த அப்படியே நம்ம லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்து பால்கனிக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் அப்படியே நம்ம ரைட்டில் பார்த்தோம்னா அந்த இந்த ஒரு டோர் வழியாக என்ட்ரி ஆகி இந்த வாக்கின் க்ளோசெட் அண்ட் வாக்கின் க்ளோசெட்லேருந்து உள்ளே அப்படியே அந்த அட்டாச்சு பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாக்கின் க்ளோசெட் சொன்னோம்ல அது வந்து நம்ம இப்படி தான் இருக்கும். அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா கபோர்டு மாதிரியோ ஒரு செல்ஃப் மாதிரியோ இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸையும் நம்ம வச்சுக்க முடியும். அண்ட் பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இதான் அந்த வாக்வே. இந்த வாக்வேலேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே பார்த்தோம்னா அந்த பெரிய ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்து அந்த ஓப்பன் டெக் கொடுத்துருக்கோம். மேலே அப்படியே பருகுடா மாதிரி வரும்னு சொன்னோம் இல்லையா, அதான் இந்த டெக் ஏரியா. அப்புறம் இந்த டெக் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் மாதிரியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக வந்தோம்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா இன்னொரு பெட்ரூம். அந்த பெட்ரூமில் கபோர்ட்லாம் பார்த்தோம்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். அந்த டிவி யூனிட், அந்த சீட்டிங் சொன்னால விண்டோ ஒட்டி அந்த சீட்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா வந்து அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருடைய 3D வியூ. இது கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் இது ஃபஸ்ட் ஃப்ளோர். 2 ஃப்ளோரோட 3D வியூவுமே சேர்த்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் வைஸ் பார்த்தோம்னா இது எல்லாமே சேர்த்து அப்ராக்சிமேட்லி 1400 ஸ்கொயர் ஃபீட் வரும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹவுஸ் மாதிரியே இதுவுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்கும். இதுதான் அந்த கண்டெய்னர் ஹவுஸோடைய எக்ஸ்டீரியர் வியூ. அந்த கண்டெய்னர் ஹவுஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது அந்த ஓப்பன் டெக் சொன்னல அதான் இது. அந்த மேலே பர்குலா மாதிரி ரூஃப்லாம் வரும்னு சொன்னது அந்த இடம் இது. இது வந்து அந்த பால்கனி. இது வந்து நம்ம ஃபுல் லென்த்து கூட யூஸ் பண்ணிக்க முடியும். பேக் சைடில், ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த கண்டெய்னர் ஹவுஸோடைய எக்ஸ்டீரியர் வியூ. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் மேக்ஸிமம்.